எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூன் வந்து கீரை தான், கீரை தண்டு விற்கிறவங்க கிட்ட காய்கறி விற்பாங்கள்ல, கீரையில் வைப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கீரை வாங்கும்போது எனக்கு இது கிடச்சிது, கரிசலாங்கண்ணி வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடச்சிது. வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அவர்கிட்ட வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடச்சிது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இல்லைன்ட்டார். சரின்ட்டு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்க்குறது. வாங்கிட்டு வந்து எண்ணெய் காய்ச்சலான்ட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதான் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணினாரு. வாங்கிட்டு வந்து இதான் கரிசலாங்கண்ணி இலை எவ்வளோ சன்னமாக இருப்பாங்களே, இது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. இதோட வேர் கூட இருந்தது. சரின்னு லேசாக தண்ணியில் ஊற வச்சுட்டு நட்டு வச்சுருக்கேன். வருதா என்னென்னு காட்டுறேன். கரிசலாங்கண்ணி அப்புறம் வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க வீட்டில் இது நாட்டு மருதாணி பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும். நாட்டு மருதாணி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அது இந்த வாழை பூ, இதுவும் வீட்டிலே இருந்த வாழை தாரோட பூ தான் எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன், நைட்டு எடுத்துட்டது. இதெல்லாம் அரைச்சி இது கூட ஒரு பீட்ரூட் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இது செய்யலான்ட்ருக்கேன். எனக்கு தலைக்கு ஹேர் டை பண்ணலாம், ப்ளஸ் எண்ணெய்டையும் போடலாம். அப்படிங்க இதை போட்டு அரைச்சா ஹேர் டைக்கு வெறுமனே இந்த கருவேப்பிலை, மருதாணி, கரிசலாங்கண்ணி இது மட்டும் போட்டு அரைச்சி எண்ணெய்க்கு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். செய்யும்போது காட்டுறேன். இது வந்து உடனே செய்ய மாட்டேன், வாடிடுச்சு பாருங்கள். நைட்டு வாங்கினது வாடிடுச்சு. இது வாடினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் வாடினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அப்படி இதை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் செய்வேன். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து எனக்கு வந்து தலைமுடியெலாம் நிறையா நரைச்சிருக்கு. அதனால வந்து நான் ஹேர் டை யூஸ் பண்ண மாட்டேன். நேச்சுரல் ப்ராடக்ட் தான், எப்பயுமே மருதாணி தான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து வாங்கி நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இந்த இதெல்லாம் வாழைத்தூளெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு வாரம் ஆச்சு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேன். எங்கள் வேலையெல்லாம் இருந்தது, வெளியூருக்கு போயிட்டேன். இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால இப்போ செய்ய போகிறேன். இது வந்து வாழைப்பூ, காஞ்சிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழைப்பூ அப்புறம் மருதாணி எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே மருதாணி அப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி எல்லாமே இப்போ காஞ்ச பொடியாக இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாம் காஞ்சிருக்கு. இதை வந்து நான் வந்து இப்போ அரைச்சி ஒரு பீட்ரூட் இதெல்லாம் போட்டு அரைச்சி இப்போ தலையில் பேக் போடுறதுக்கு நைட்டே அரைச்சி வச்சுருவேன். காலையில் பேக் போடுவேன். அது காலையில் பேக் போடும்போது காட்டுறேன். இப்போ நான் அரைக்க போகிறேன். இதெல்லாம் பாருங்க, கரிசலாங்கண்ணி அப்புறம் மருதாணி ரெண்டும் சேர்ந்துருக்கு, காஞ்சிருக்கு. வாழைப்பூ, ஒரு நெல்லிக்காய், அப்புறம் இது பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சிக்க போகிறேன். எல்லாம் காஞ்சிருக்குல்ல, இது காஞ்சதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ சவுதிக்கு நான் போகும்போது எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி காஞ்சது தான் எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போனோம்னா இதை அரைச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காயவே வைக்கல, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது இப்படி காஞ்சிச்சு. இதை பவுட்ரு பண்ணிவிட்டு வேணுங்கும் போது தண்ணியில் கலக்கி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கிங்களேன், பச்சையாக இருக்கு பார்த்தீங்களா, நல்லா காயலை, நல்லா காஞ்சிருக்கு. ஆனால் அது பச்சை தன்மை அப்படியே தான் இருக்குது. வெயிலெல்லாம் போட்டு எதுவும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால நான் அப்படியே எடுத்து இது பண்ணுறேன். நான் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கழுவுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்தேன். மீதத்தை அப்படியே நான் விட்டுட்டேன். பூ இருக்குல்ல, அந்த பூவெல்லாம் காஞ்சி விழுந்துருக்கு இல்லையா, அதோட விதையை நம்ம வீட்டு தோட்டங்களில் போட்டால் நம்ம முளைக்க வச்சுக்கலாம்ல, அதுக்காக வேண்டி இந்த மாதிரி பார்த்தீங்களா, விதை கிடைக்காது இல்லையா, விழுந்துருக்கு. இதை போட்டுக்கலான்னு பார்த்துக்கேன். கொஞ்சம் மண்ணும் இருக்குது, அதனால எப்பயுமே கழுவிட்டு செய்யுங்க. என்ன இதில் நான் எக்ஸ்ட்ரா 2-3 ஜாமான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா மிளகு, அப்புறம் ஒரு பூண்டு, வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கனால தான் மிளகு போட்டிருக்கேன். சரியா, வெந்தயம், அப்புறம் ஒரு சின்ன ஒரு தேங்காய் பீஸ் இது போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி இதை ஜூஸ் எடுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்சியில் கட் பண்ணி போட்டுட்டேன். இதை கழுவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை கொஞ்சம் இது விதை இருக்கலாம், அதனால் இதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவாமல் அப்படியே கொண்டு போய் மண்ணில் போட்டோன்னா முளைக்கும்ல, அதுக்காக வேண்டி. உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்காங்க, அளவெடுத்து அரைச்சிக்காங்க. பாருங்கள், இப்போ நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் தானே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறது. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வாழைப்பூ இதெல்லாம் நான் போட்டது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். வாழைப்பூ, பீட்ரூட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்கள் அரைச்சிட்டேன். இன்னி கூட தண்ணி விட்டு அரைக்கலாம். இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், பிழிஞ்சால் தண்ணி வரும். அவங்கவுங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் தான், ரொம்ப பெரிய நீட்டமான முடியெல்லாம் இல்லை. அதனால் இதில் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு மறுபடியும் செகண்ட் டைம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். நிறையவே அரைச்சிருக்கேன். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். என்கிட்ட சன்ன துணி இல்லை, அதனால் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துருக்கேன். நல்லா வடிகட்டிட்டால் வந்துடும். பாருங்கள், வடிகட்டிக்கிறேன். வடிகட்டி ஒரு இரும்பு வடை சட்டியில் நம்ம ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் இதை வந்து தலைக்கு போடலாம். இப்படி எல்லாத்தையும் நான் பிழிஞ்சிக்க போகிறேன். பிழிஞ்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, இரும்பு சட்டியில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டு போயிடுவேன். ஊருக்கு போகும்போதெல்லாம் எப்போயுமே எண்ணெய் தடவி வச்சுட்டு போயிடுவேன். அதனால அந்த துரு இதெல்லாம் இருக்கும்ல, அதனால் சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. இருந்தாலுமே ஒரு தடவை சுடுதண்ணி வச்சு கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் செய்ய போகிறேன். அதுக்காக வேண்டி, ஏன்னா ஹைஜீனுக்காக வேண்டி, நம்ம தலைக்கு போடணும், அதனால் சுத்தமாக இருக்கணும்ல, அதுக்காக வேண்டி. பாருங்கள், ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா வந்து இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொஞ்சம் பொறுமை அவசியம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே குழஞ்சி வர வரைக்கும் பொறுமையாக அதை வந்து காய்ச்சி எடுக்கணும். அவ்வளோதான். அப்புறம் இதை அப்படியே ராத்திரி ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம காலையில் தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுட்டு அலசிக்கலாம். தலையை அலசிக்கலாம். எது பண்ணாலும் சுத்தமாக பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஹைஜீனிக்காக நம்ம பண்ணாதான் நம்ம ஏன்னா தலைக்கு போடுறோம்ல, இலையெல்லாம் அது எங்கேருந்து பறிச்சிட்டு வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு சமயத்தில் ஆத்தோரத்துங்களும் கூட கரிசலாங்கண்ணியெல்லாம் பறிச்சிட்டு வருவாங்க. அப்புறம் தோட்டங்கள்லேருந்து பறிச்சிட்டு வருவாங்க. ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிருக்கும். அதனால் என்ன சொன்னாங்க என்னென்னா, நீங்கள் வந்து குட்டி குட்டியாக இலைய அரைச்சி கொஞ்சம் காஞ்சி நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சி தேய்ச்சிக்கோங்க அப்படின்னாங்க. நம்ம கழுவாமல் எப்படி தேய்க்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா அப்படின்னாங்க. என்ன இருந்தாலும் நம்ம கழுவி சுத்தமாக நம்ம பண்ணோம்னா தான். ஏற்கனவே நம்ம தலைமுடி உதிர்ந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம போடும்போது எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம தலைக்கு, வேர்க்காலுக்கு, ஹேர் வேர்க்காலுக்கு. அதனால் சுத்தமாக எதுவுமே செய்யணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா என்ன ஒரு கலராக இருக்குன்னு. ரொம்ப ஒரு டார்க்குங்க, பயங்கரமான ஒரு டார்க். பார்த்தீங்களா, இதோட நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் கெட்டி ஆயிடும். இவ்வளோ இருந்தது பாருங்கள், நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்கள். இனியுமே சுண்டணும். கலர் தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு. இதை போட்டு ஒரு துணி சின்ன ஒயிட் கிளாத்தை வச்சு நான் ஏதாவது டை பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்குறேங்க. எப்படி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. இந்த இது வீடியோவில் தெரிகிற கலரை விட நேரில் பார்க்கும்போது இனிமே பயங்கர டார்க் கலராக இருக்குங்க. இதில் வந்து வேறு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் தெரியுது, ஆனால் கருப்பு கலரில் இருக்குது. உங்களுக்கு தூரம் காட்டுறேன் பாருங்களேன். ஒரு மாதிரி தெரியுதா, அங்கே தெரியுதா, பயங்கர டார்க்கிஷ் கலரில் ஆயிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் குறுகி வந்தோன்னா அப்படி விட்டுலாம், ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தலையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக வச்சுருந்தோம்னா எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு கழுவிக்கலாங்க. இன்றைக்கி நிறைய எண்ணெய் போட்டேன், அதனால் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தான் போடணும், ட்ரை பண்ணிவிட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது காலையில் பார்த்தா கொஞ்சம் குழன்னு இருக்கும். ஏன்னா ரொம்ப இது பண்ணிட்டோம்னா அப்புறம் எடுக்க முடியாமல் ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது. இது எப்படியா ஆறி ஒட்டிடும். பாருங்கள், நல்லா காலையில் இப்படி ஆயிடுச்சு. இப்படி குழம்பு இருக்குன்ட்டு பார்த்தீங்களா, பயங்கரமான டார்க்குங்க. இதுதான் இப்போது நான் தலையில் போட்டுக்க போகிறேன். இப்போ தலையில் அப்ளை பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். தலையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டது அப்படியே தான் இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அப்போ அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள்,
அப்படியே எடுத்துக்கிட்டேன். வாஷ் பேஷன் இதில் கொட்டிடுச்சு. இப்போ நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படி காட்டுறேன் பாருங்க. நான் இப்போ காட்டுறேன். அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. கையிலையும் காட்டுறேன் பாருங்க. கையிலையும் போடலாம், என்ன போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஃபுல்லாக போட்டுட்டேன். போட்டுட்டு கொண்டை போட்டிருக்கேன். கொண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் விட்டுட்டு அலசிடுவேன். தெரியுதா? நல்லா சொதன்னு போட்டுக்கேங்க. தெரியுதா? நல்லா பிளாக்காக இருக்குது. எனக்கு வந்து ரொம்பலாம் நரைச்சிருக்காது. அங்கே இங்கே தான் நிறைய நரைச்சிருக்கும், இந்த ஃப்ரண்ட்டில். மித்தபடி வேறு எங்கேயுமே நரைச்சிருக்காது. நிறையவே ஹேரும் கொட்டுது, முடியும் எனக்கு நிறைய கொட்டுது. தண்ணி நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். நான் அந்த அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்கேயா போயிட்டே இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், இது வந்து கரிசலாங்கண்ணி, மருதாணி, இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான், நேச்சுரலாக உள்ள இது தான். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகாது. கலருக்கு கலரும் ஆகும். ஹெர்பல் ப்ராடக்ட் தானே, எப்படியும் ஒரு மெடிசினல் இது தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் நல்லது தான். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ரூட் இதெல்லாம் போட்டு நீங்களும் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அப்படியே ஸ்டிக் ஆகிடுச்சு, ஒட்டிக்கிச்சு. கை பாருங்களேன், டார்க்காக தெரியுதா? கழுவிட்டேன், கை அப்பிட்டு இருந்தது. நல்லா கருப்பாக இருக்குது. நான் இங்கே கூட போடலாம். நான் இங்கே ஸ்கின்னுக்கு எனக்கு ஏற்கனவே ஸ்கின் இதாக அலர்ஜி ஆயிடும். அதனால் நான் இங்கே ஸ்கின்னில் படாமல் போட்டிருக்கேன். பயப்பட வேண்டாம். ஒன்லி நேச்சுரல் எல்லாமே நம்ம சாப்பிட்ற வயிற்றுக்குள்ளே போகிற ஜாமான் தலையில் போட்டிருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக போடுங்க, நல்லாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தலைக்கு குளிச்சுட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அங்கங்கே இங்கெல்லாம் எனக்கு ஃபுல்லாக நிறைய வெள்ளை முடி இருக்கும். இந்த சைடு ரொம்ப, இங்கெல்லாம் இருக்காது. இங்கே தான் இந்த ஒரு சைடு இருக்குது, நிறைய நல்ல முடி இருக்கும். போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே கூட நல்லா டார்க்கிஷாக இருக்குது. நல்ல ஒரு இதுதான். எல்லோரும் போட்டு பாருங்கள். வீட்லேயே செய்யுங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணால் கேன்சர் வரக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வரலைன்னாலும் ஏன் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி கேன்சரை வரதுக்கு நம்ம ஒரு வழி விடுவோம். அதனால நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு அங்கங்கே வெள்ளை முடி இருக்கிறதுனால யாரும் சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க. அசிங்கமாக இருக்குது, இவங்களுக்கு வெள்ளை முடி வந்திருக்குன்னா. அந்த ஏஜ் தான் அழகே. இந்த ஏஜில் 50 ஆனால் 50+ வெள்ளை ஹேர் வரும். அது ரொம்ப அழகு. அதை போட்டு கருப்பு பண்ணிங்கன்னா அந்த ஏஜோட அழகு போயிட்டு நம்மளுக்கு பின்னாடி பேசுகிறாங்க, பாரு வயசாகிடுச்சு, இது டை போட்டு அலையுதுன்னு. ஆனால் இதுதான் ரொம்ப நேச்சுரல். இது போட்டால் நம்மளுக்கு வந்து அங்கங்கே லேஸாக தெரியும், இருக்கலாம். நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஏன்னா ஃபுல்லாகவே மெடிசினல் இதுதான் இது நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே. அதனால் நம்ம ஹெல்த்துக்கு எதுவுமே செய்யாது.